ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் கிளைமேக்ஸ் விஜய் டிவியில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிளைமேக்ஸோட இன்னைக்கு எண்ட் ஆகியிருக்கு நம்ம பாக்கியலட்சுமி சீரியல். ஸோ ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்கு விஜய் டெலிவிஷனுக்கு. டிஆர்பிஸில் அவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஆர்பி வைஸ் 8:30 ஸ்லாட்டில். அதுக்கப்புறம் தான் ரீசெண்டாக 7 o'clock சேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா முன்னாடியே பிளான் பண்ணது தான் என் பண்ணணும்னு. ஸோ 7 o'clock சேஞ்ச் பண்ணிட்டு என் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மெயின் லீட்ஸா இருக்க நம்ம கோபி, பாக்யா அண்ட் செல்வி இவங்க கேரக்டர்ஸ்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமே ரொம்பவே அழகாக மூவ் பண்ணியிருந்தாங்க. 2020 ஜூலைல இருந்து 2025 ஆகஸ்ட் வரைக்கும் நியர்லி 6 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 1469 எபிசோடோட இன்னைக்கு எண்ட் ஆகுது. அண்ட் இன்னைக்கு கிளைமேக்ஸில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக தான் நானுமே பார்த்தேன். நிஜமாவே ஒரு ஃபீல் குட் கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்றது, பாக்யாவும் கோபியும் சேர்லைனாலும் அதுக்கான ஒரு அழகான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். பாக்யா வந்து முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தாலே எல்லா பெண்களும் பாக்யலட்சுமியை விட அதிகமாகவே வந்து சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு அழகான கோட்டோட முடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு நம்ம ராதிகாவுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி லாஸ்டா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உமனுக்கு அப்படின்ற விஷயத்தையும் அழகா அங்க சொல்லியிருந்தாங்க. ஈவன் அதை தான் என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்து வளர்ப்பேன் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு சைடு கோபியுமே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், எப்படி சொல்றது, ரெண்டு பேர் சைட்லயுமே வந்து அவர்கிட்ட நிறைய ஃபால்ட் இருந்துச்சு. ஆக்சுவலா அது எல்லாத்தையும் வந்து ரியலைஸ் பண்ணி இப்போ நான் தனியா தான் இருக்கேன், இருந்தாலும் நான் வந்து கத்துக்கிட்ட பாடத்தை என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தோட அவரோட போர்ஷனை முடிச்சாங்க. அதே மாதிரி பெஸ்ட் எக்ஸாம்பிள் செல்வி. ஸோ வீட்டில் வேலை செய்கிற நிறைய பேர் வீட்டில் வேலை செய்கிறவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டோரியை நீங்கள் கேட்டு பாருங்களேன். எல்லாரோட ஸ்டோரியும் என்னுடைய ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கதையை அழகாக முடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க சன் ஐஏஎஸ் ஆகி இன்னும் ஐஏஎஸ் ஆகலை, கூடிய சீக்கிரமே ஐஏஎஸ் ஆக போகிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து சாதிச்சிட்டாங்க இல்லையா, படிப்பு அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து கையெடுத்து அவர் வந்து சாதிச்சும் காமிச்சிட்டாரு. இருந்தாலும் நீ ஏமா இனிமேயும் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது என்னால் முடிகிற வரைக்கும் நான் உழைச்சிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு செல்வி சொல்லிட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இனியா, ஆகாஷ் அவங்க வந்துட்டு சேர்ந்துட்டாங்க. ஈவன் ஈஸ்வரி பாட்டி. ஸோ சொல்லி ஆகணும், அவங்களுக்கு வந்து அவங்க பையனுடைய லைஃப் வந்து அவங்க காலத்துக்கு அப்புறம் எப்படியாவது ஸ்டடியா இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு துணை இருக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கும் சொன்னாங்க. பட் அதை வந்து ராதிகா கிட்டேயும் சொல்லி பாக்யா அண்ட் கோபி கிட்ட பேசு அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுடைய பர்சனல் இதுல நான் தலையிட முடியாது, அவங்க தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஈவன் பாக்யாவுமே நாங்க வந்து இப்போ எலியும் பூனையுமாலாம் இல்லை இல்லையா, ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்க ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிப்போம். பட் நாங்க தனியாவே இருந்து எங்க பசங்களுக்கு சேர்ந்து வந்து அப்பா அம்மாவா இருந்து நாங்க எல்லாத்தையுமே வழி நடத்துறோம் அப்படின்ற மாதிரி அவங்க போர்ஷனையும் அழகா முடிச்சாங்க. ரொம்பவே வந்து ஃபுல்ஃபில்டா சாட்டிஸ்ஃபைடான ஒரு கிளைமேக்ஸா இருந்திருக்கும் பாக்யலட்சுமி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. அதுவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப 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 அதிகம் பாக்யலட்சுமிக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே வந்து முக்கியமா பெண்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்த ஒரு கிளைமேக்ஸா தான் இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ரியல் லைஃப்லயுமே வந்து பெண்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருந்தாலே நமக்குன்ற ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிடும். கண்டிப்பா நம்மளால எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம டீம் சொல்லியிருக்காங்க. டயலாக்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸலண்டா இருந்துச்சு. 6 வருஷம் போன ஒரு சீரியல், அதுவும் சக்சஸ்ஃபுல்லா போன ஒரு சீரியலுக்கு ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் கொடுத்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸையும் சொல்லிக்கிறேன். மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.